Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோவில் நம்மளுடைய சாம்சங் மொபைலில் ஃபைல் மேனேஜரில் அதாவது மை ஃபைல்ஸில் இடன் ஃபைல்ஸை நம்ம எப்படி ஷோ பண்ண வைக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க. அதாவது நார்மலாக நம்ம ஒரு எந்த ஆப்ஷனையுமே எனேபிள் பண்ணாமல் ஃபைல் மேனேஜரில் போகாமல் இருந்துச்சுன்னா நம்மளுடைய மொபைலில் நம்மளாக சேவ் பண்ணி வச்சிருக்க ஃபைல்ஸ் மொபைல்லேயே உள்ள டிஃபால்ட்டாக இருக்க ஃபைல்ஸ் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ சிஸ்டமால் ஹைட் பண்ணப்பட்டிருக்க அந்த ஃபைல்ஸை நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இதுக்கு ஒரு ஆப்ஷனை நம்ம ஃபைல் மேனேஜரில் எனேபிள் பண்ணணும். ஸோ அதை எனேபிள் பண்ணுவோமா இருந்தால் மட்டும்தான் அந்த இன் ஃபைல்ஸ் அதாவது சிஸ்டம் ஃபைல்ஸை நம்ம பார்க்க முடியும். ஸோ வாங்க எப்படி அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் சாம்சங் மொபைலில் ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ சாம்சங் மொபைலில் மை ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலில் உள்ள ஸ்டோரேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ இதில் மேலே பாருங்கள் கார்னரில் 3 டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இதில் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. போனதுக்கு பிறகு இதில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதுல ஷோ இன் சிஸ்டம் ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எனேபிள் பண்ணுங்கள். பண்ணதுக்கு அப்புறமா பேக் திரும்ப நீங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜ் உள்ள போவீங்களா இருந்துச்சுன்னா உங்களால் உங்கள் மொபைலில் உள்ள அதாவது சாம்சங் மொபைலில் இடன் ஃபைல்ஸை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்படித்தான் சாம்சங் மொபைலில் இடன் ஃபைல்ஸை நமக்கு காட்டுற மாதிரி அதாவது ஷோ ஆகிற மாதிரி அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.